ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி தைப்பூசம். அதனால் இன்றைக்கி சோழிங்கர் பக்கத்தில் இருக்கிற புதூர்மேடு என்ற கிராமத்தில் உதிச்சிருக்கிற சண்முகர் ஆறுபடை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆறுபடை கரிமலை விநாயகர் கோயில் உள்ளே இருக்குது. ஆறுபடை முருகன் பாருங்கள். இப்போ இது உள்ள தான் போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸு. இதுதான் உள்ள கோயிலுக்குள்ளே போகிற வழி. இதுதான் நம்ம தமிழகத்தில் உள்ள முருகனோட 6 படையும் ஒரே இடத்துல கல்லிலே கட்டியிருக்காங்க. நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இது லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா ஆர்கேப்பேட்டை வட்டம், சோழிங்கர்லேருந்து பொன்னை ரூட்டு போகிற வழியில் கோபாலபுரம் புதூர்மேடு நடுவில் இருக்குது கரிமலை ஆறுபடை முருகன் கோயில். இப்போது உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு 6 படை முருகனும், அப்புறம் இங்கே உதிச்சிருக்கிற சண்முகர் சாமியும் முருகன் சாமியும் இன்றைக்கி நம்ம தரிசிக்க போகிறோம். வாங்க உள்ளே போகிறோம். இது வந்து சிவன் சிலை கட்டின்னு இருக்காங்க. இன்னும் வேலை ஃபுல்லாக முடியல. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வேலை. நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இதே ஊரில் நானும் இருக்கேன் பாருங்கள். இதுதான் கரிமலை மலைக்கு பக்கத்தில் தான் இருக்குது கோயில். மலை பக்கத்துலேயே மெயின் ரோடு பக்கத்துலேயே கோயில். இந்த முருகர் தான் கோபாலபுரம் புதூர்மேடு நடுவே அமைந்துள்ள கரிமலை சண்முகர். ஓகேவா? இவரும் முருகன் தான். இவர் தான் கரிமலை சண்முகர். இவர்தான் முருகனுடைய முதல் படை திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான். இதுதான் முதல் படை, முருகனுடைய முதல் படை திருப்பரங்குன்றம். இது முருகனுடைய 2ஆம் படை திருச்செந்தூர் முருகன். கடலோரத்தில் இருக்கிற திருச்செந்தூர் முருகன் இவர்தான் 2ஆம் படை. முருகனுடைய 6 படையில் 2ஆம் வீடு. இந்த முருகன் பழனி ஆண்டவர். உலகத்துக்கே தெரியும், நல்லா ஃபேமஸான ஒரு மலை மேலே இருக்கிற முருகன் பழனி ஆண்டவர். இது முருகனுடைய 3ஆம் படை. இவர் சுவாமிமலை முருகப்பெருமான். இது முருகனுடைய 4ஆம் படை சுவாமிமலை முருகன். தனிச்சு நிற்பார். இது முருகனுடைய 4ஆம் படை சுவாமிமலை. நான் முதல்ல சொன்னேன்ல, கரிமலை சண்முகர்னு. சண்முகருக்கு 6 முகம் இருக்குது. அதில் முன்னாடி 3 முகம், பின்னாடி 3 முகம். இதுதான் பார்த்துக்கோங்க. இது முருகனுடைய 5ஆம் படை திருத்தணி முருகப்பெருமான். திருத்தணி தெய்வானியம்மாள், வெள்ளியம்மாள் ஆகிய 3 பேரும் உள்ள திருத்தணி 5ஆம் படை திருத்தணி முருகன். இது முருகனுடைய 6ஆம் படை பழமுதிர்ச்சோலை. முருகனுடைய 6ஆம் படை கடைசி படை பழமுதிர்ச்சோலை. இங்கேயும் வள்ளி தெய்வானை கூட இருப்பாங்க. இது முருகனுடைய 6ஆம் படை பழமுதிர்ச்சோலை.
இங்கே பாதாள சிவன் இருக்கார். அது உள்ள தான் நம்ம போக போகிறோம். வாங்க பாதாள சிவன்கிட்ட போய் பார்க்கலாம். இதுதான் பாதாள சிவன் கோயில். இங்கே அண்டர் கிரவுண்டு இருக்குது. இந்த படி இருக்குங்களா, அது மேலே இருக்குது இந்த 6 படி முருகன். 6 முருகரும் அதுக்கடுத்து வந்து சண்முகர் என்ற சாமியும் மேலே இருக்காங்க. முருள் தளத்தில் மேலே இருக்காங்க. இங்கே வந்து கீழே வந்து பாதாள சிவன். இங்கே வந்தீங்கன்னா நம்ம கையால் பால் அபிஷேகம் செஞ்சு ஒரு டோக்கன் 10 ரூபா நம்ம பாதாள சிவனுக்கு நம்ம கையாலே பால் அபிஷேகம் செய்யலாம். பாருங்கள், இதுதான் பாதாள சிவன். இது அடித்தளத்தில் உள்ள மொத்த ஃபில்லருங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். எல்லாமே ஃபில்லர் போட்டு மேலே முதல் தளத்தில் 7 முருகன் இருக்காங்க. கீழே வந்து பாதாள சிவன் இருக்கார். இப்போ நம்ம பார்த்தோமோ அதுதான். இது மொத்தமே இப்போ நம்ம பூமி கடியில் இருக்கிறோம். பூமி கடியில் இது வந்து பாதாள சிவன்கிட்ட இருக்கிறோம். இது வந்து மொத்தமே அண்டர் கிரவுண்டு. இது வந்து பூமி கடியிலேருந்து ஃபில்லர் போட்டு வெறும் கல்லாலேயே கட்டியிருக்காங்க. இதுதான் இப்போ நம்ம அண்டர் கிரவுண்ட்லேருந்து மேலே போக போகிறோம். இப்போது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம மேலே வந்துட்டோம். இது பார்த்தீங்களா, பாதாள சிவன் போட்டு சொல்ல வழிங்களா. இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம முதல் தளத்தில் இருக்கோம். அவ்வளோதான் மக்களே. நன்றி, வணக்கம், பாய்.